ஒரு ஆறு, அந்த ஆற்று மேலே ஒரு அணை, கீழே ஒரு டெல்டா. மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையோட பேர் தான் மேகதாது அணை. கர்நாடகாவில் காவேரி ஆற்று குறுக்க 4.75 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை கட்ட போகிறேன் அப்படின்னு கர்நாடகா அரசு சொல்கிறாங்க. அந்த மேகதாது அணையை கட்டினாங்க அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் 8 மாவட்ட விவசாயம் பாதிக்கும். அப்போ 2 கோடி மக்களோடைய அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கேள்விக்குறி உள்ளாகிரும். இந்த மேகதாது அணைனா என்ன, ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து வர்ற ஒரு 3 வருஷத்தில் காவேரியில் தண்ணியே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் ஒரே ஒரு டேம், அதோடைய பேர் தான் மேகதாது டேம். கர்நாடகா இதை கட்டியே ஆகணும்னு அடம்பிடிக்கிறாங்க. தமிழ்நாடு இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இது வெறும் தண்ணி பிரச்சனை கிடையாது, இது நம்ம வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. முதல்ல மேகதாதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காவேரி நதி கர்நாடகாவில் பிறக்குது. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு வருது. மேகதாது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, பெங்களூர்லேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி. அங்கே தான் காவேரி, அர்காவதி இந்த 2 நதியும் சேருது. இங்கே தான் கர்நாடகா 500 அடி உயரத்துக்கு இந்த டேமை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேமோடைய அந்த கெப்பாசிட்டியோடைய கொள்ளளவு 67 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். அதாவது நம்ம மேட்டூர் டேமுக்கு வர வேண்டிய தண்ணியை பாதியை இங்கேயே நிறுத்த போகிறாங்க. சரி, கர்நாடகா ஏன் இந்த டேமை கட்டணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, அவங்க சொல்கிற ஒரு 3 காரணம் என்னென்னா, குடிநீர். பெங்களூர் அந்த ராம் நகரா அந்த இதில் பகுதியில் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அது 50 லட்சம் பேருக்கு அந்த தண்ணி வேணுங்கிற காரணத்தினால இந்த டேமை கட்டணும்னு நிற்கிறாங்க. 2வது மின்சாரம், 400 மெகாவாட் மின்சாரம் எடுக்க போகிறாங்களாம். இன்னொன்று விவசாயம், 30,000 ஏக்கர் நிலத்துக்கு பாசனம் விட போகிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த தண்ணி எல்லாம் நமக்கு வர வேண்டியது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்களுக்கும் இப்போ குடிநீர் வேணும், அவங்களும் விவசாயம்லாம் பார்க்கணும்ல, அப்போ அந்த டேம் கட்டணும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, நமக்கு ஏற்கனவே காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அவார்டு இருக்குது. அதுபடி வருஷத்துக்கு 192 டிஎம்சி தண்ணியை நமக்கு வரணும். ஆனால் இந்த மேகதாது டேம் வந்தால் என்ன ஆகும்னா, குடிநீர், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், கூடலூர் போன்ற அந்த 8 அந்த மாவட்டங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாமல் அந்த மக்கள் திண்டாடுற ஒரு நிலைமை வரும். அடுத்தது விவசாயம். டெல்டாவில் 1 லட்சம் ஏக்கர் பாசனம் அப்படியே அழிஞ்சிரும். இந்த ட்ரிபியூனல் அவார்டை மீறி கர்நாடகா தன்னிச்சையாக எதையுமே கட்டக்கூடாது. அதனால தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போயிருக்குது. இதை கட்டக்கூடாது அப்படின்னு கேஸும் நடக்குது. இப்போ புரியுதா? மேகதாது வெறும் டேம் கிடையாது, இது தமிழ்நாடு வெஸ்ட் கர்நாடகாவுடைய போர். சரி, இதை மீறி இவங்க கட்டினாங்கன்னா நமக்கு என்னென்ன பாதிப்புலாம் வரும், விவசாயம் எப்படி அழியும், இதற்கான தீர்வு இருக்குதா, அப்படி தீர்வு இருந்தால் அது என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இதில் முதல் பாதிப்பு என்னென்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. மேகதாதுவில் 67 டிஎம்சி தண்ணியை தேக்கினாங்க அப்படின்னாக்க, மேட்டூர் டேமுக்கு வர வேண்டிய அந்த தண்ணி 40% குறைஞ்சிரும். அப்போ யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னா, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கூடலூர், அரியலூர், கரூர், திருவாரூர், புதுக்கோட்டை, இந்த 8 மாவட்டங்கள், அதாவது 2 கோடி மக்கள் இந்த கோடை காலத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு அலையிற ஒரு நிலைமை வரும். ஏன் சென்னைக்கே கூட பாதிப்பு வரலாம். ஏன்னா காவேரி குடிநீர் திட்டமும் இங்கே இருக்குது. 2வது பாதிப்பு விவசாயத்தோடைய அந்த அழிவு. காவேரி டெல்டான்னு சொல்கிறது இந்தியாவுடைய அந்த நெற்களஞ்சியம். வருஷத்துக்கு 3 போகம் நெல் அங்கே விளையும். மேகதாது டேம் வந்தால் என்ன ஆகும்னா, 1 லட்சம் ஏக்கர் நிலம் பாசனம் இல்லாமல் பாலைவனமாக மாறிடும். 10 லட்சம் விவசாய குடும்பம் வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடுவாங்க. நெல் விலை 2 மடங்காக ஏறிடும். ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கிற விவசாயி தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிடும். ஆனால் இது எதையுமே நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை. 3வதான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு காவேரி ட்ரிபியூனல் அவார்டு இருக்குது. அதுபடி பார்த்தாக்க கர்நாடகா நமக்கு தண்ணீர் தரணும். இந்த மேகதாது டேமை இவங்க கட்டினாங்கன்னா இந்த அவார்டை அவங்க உடைக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இது ஒரு பிரசிடென்ட் இன்னைக்கு மேகதாது, நாளைக்கு இன்னொரு டேம், அதுக்கப்புறம் காவேரியே இருக்காது. இதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, விவசாய சங்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடுறாங்க. இப்போ புரியுதா? மேகதாது வெறும் டேம் கிடையாது, இது நம்ம எதிர்காலத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டால்,
அதுக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி கர்நாடகா ஏன் இந்த டேமை கட்டுறதுக்கு இவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்று, அரசியல் ஆதாயம். கர்நாடகாவில் எலெக்ஷன் வந்தால் இந்த மேகதாது அணையை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் பெங்களூருக்கு தண்ணி கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு தண்ணி தேவை கிடையாது, ஓட்டு தான் தேவை. அதனால தான் இந்த கோர்ட் கேஸ் இருந்தும் வேலையை ஆரம்பிக்காமல் இந்த டேமை பற்றின இந்த கேஸ் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகிருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே இவங்க அந்த டேமை கட்டுறதுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, சட்டத்தை வளைக்கிறது. காவேரி ட்ரிபியூனல் அவார்டு இருக்குது. ஆனால் அந்த மேகதாது இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேரை மாற்றி இந்த டேமை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது சட்டத்தில் இருக்கிற அந்த ஓட்டையை வச்சு தப்பிக்க பார்க்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இதை தடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. தீர்ப்பு வர்ற வரைக்குமே எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. சரி, அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒன்று ஒற்றுமையாக சேர்ந்து விவசாயிகள், மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கணும். இன்னொன்று, எல்லா மக்களுக்குமே அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதற்கான தீர்வு என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் உள்ள அந்த விவசாயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்தியாவில் மொத்தம் 55% மக்கள் விவசாயத்தை நம்பி தான் வாழ்கிறாங்க. ஆனால் நாட்டோட வருமானத்தில் விவசாயத்துக்கு கொடுக்குறதுன்னு பார்த்தாக்க 18% தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 3 பருவம் விவசாயம் பண்ணுறோம். முதலாவது பருவம் காரிஃப், ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் மழைக்காலம். இதில் நெல், பருத்தி, சோளம் இதெல்லாம் விளைவிப்பாங்க. இரண்டாவது ராபி கிராப்ஸ், அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் குளிர்காலம். இதில் கோதுமை, கடலை, கடுகு இதெல்லாம் விளைவிப்பாங்க. மூன்றாவது சைது, மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் கோடை காலம். இதில் வெள்ளரி, தர்பூசணி, குறுகிய கால நெல் இதெல்லாம் விளைவிப்பாங்க. இந்த 3 பருவத்துக்கும் ஒரே ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா தண்ணி தான். நம்ம ஊரில் முக்கியமாக 3 வகை விவசாயம் நடக்குது. ஒன்று நன்சை விவசாயம். இது தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், கடலூர் இதெல்லாம் காவேரி டெல்டா பகுதி. இங்கே தண்ணி அதிகமாக இருக்கும். இதனால தான் நெல், கரும்பு, வாழை இதெல்லாம் போடுவாங்க. வாய்க்கால் மூலமாக அந்த ஆற்று தண்ணியை விட்டு பாசனம் பண்ணுவாங்க. இன்னொன்று புன்சை விவசாயம். இது மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர் இங்கே மழையை நம்பி தான் இருக்கணும். அதனால் கம்பு, சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை இதெல்லாம் போடுவாங்க. தண்ணி கம்மியாக தேவைப்படுற பயிர் இது. அடுத்தது தோட்ட பயிர் விவசாயம். இது கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், நாமக்கல் இங்கெல்லாம் என்னெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா தென்னை, மா, வாழை, திராட்சை. இது சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துகிறாங்க. அதாவது செடிக்கு செடி குழாயை வச்சு சொட்டு சொட்டாக தண்ணி விட்டு இப்படி தான் இங்கே விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, இவ்வளவு தண்ணியும் எங்கேருந்து வருது? விவசாயத்துக்கு பயன்படுற தண்ணியில் 40% ஆற்றிலிருந்தும் அணை, கால்வாய், நம்ம காவேரி, வைகை, தாமிரபரணி, மேட்டூர் டேம் இதில் உள்ள தண்ணீர் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. 35% கிணறு, அப்புறம் போர்வெல், நிலத்தடி தண்ணியை மோட்டர் போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ 800 அப்புறம் 1000 அடிக்கு கீழே போனாலும் தண்ணி வரலை. 25% பார்த்தாக்கா நேராக மலையிலேருந்து எதிர்பார்க்குறாங்க. வடகிழக்கு பருவமழை அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். அதுதான் தமிழ்நாடுக்கு ஒரு உயிர். ஆனால் இந்த 3லையுமே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஆற்றுல தண்ணி வரலை, நிலத்தடி நீர் தீர்ந்து போச்சு, மழை அந்த அளவுக்கு இல்லை. சரி, இப்போ ஒரு பயிரை விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 1 ஏக்கர் நெல் விளைவிக்கிறதுக்கு 2.5 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அது 120 நாளைக்கு. 1 ஏக்கர் கரும்புக்கு ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் லிட்டர் தண்ணி. 1 ஏக்கர் வாழை இது பண்ணணும்னா 10 மாதத்துக்கு 1.8 லட்சம் லிட்டர் தண்ணி. 1 ஏக்கர் நிலக்கடலைக்கு 3 மாதத்துக்கு அது 60,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 டிஎம்சி தண்ணி அப்படின்னா 1000 கோடி லிட்டர். அதை வச்சு 4000 ஏக்கர் நெல்லை விளைய வச்சிடலாம். அதனால தான் இந்த மேகதாதுல 4.75 டிஎம்சி போனால் 19,000 ஏக்கர் நெல் பாதிப்புக்கு உள்ளாயிரும். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் விவசாயம் அந்த அளவுக்கு சுலபம் கிடையாது அப்படின்னு. தண்ணி, மண், உழைப்பு இதெல்லாத்தையும் சேர்ந்தது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. சரி, இவ்வளவு தண்ணியை நம்ம எப்படி மிச்சப்படுத்துறது? தண்ணி இல்லாமல் நம்மளால் விவசாயம் பண்ண முடியுமா? 1 ஏக்கர் நெல்லுக்கு 2.5 லட்சம் லிட்டர் தண்ணி வேணும். ஆனால் ஆற்றுல தண்ணி இல்லை, போர்லையும் தண்ணி இல்லை. அப்போ விவசாயி என்ன பண்ணுவார்? விவசாயத்தை விட்டுடணுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. கம்மியான தண்ணியிலையும் நம்ம அதிக விளைச்சலை எடுத்துடலாம்.
அது என்ன அப்படின்னாக்கா சொட்டு நீர் பாசனம். இப்போ வந்து பழைய முறையில் வந்து வாய்க்காலில் வந்து தண்ணி விட்டாங்கன்னா 100 லிட்டரில் 60 லிட்டர் தண்ணி வீணாயிரும், அதாவது ஆவியாயிரும், மண்ணில் வந்து தண்ணி ஒழுகிரும். ஆனால் சொட்டு நீரில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா செடியோட வேர் பக்கத்தில் சின்ன சின்ன பைப்பை வச்சு சொட்டு சொட்டாக தண்ணி விடுவாங்க. இதனால் 70% தண்ணி மிச்சமாகும், களைகள் வந்து குறையும், உரம் வந்து வீணாகாது. இது வந்து எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னாக்கா கோயம்புத்தூர், தேனியில் வந்து திராட்சையை வந்து இப்படி தான் விளைவிக்கிறாங்க, திண்டுக்கல்லில் வந்து மாதுளை, நாமக்கல்லில் வந்து வாழை. அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து 50%லேருந்து 90% வரைக்கும் சப்சிடி கூட வந்து தர்றாங்க. ஆனால் நெல் வயலுக்கு இது ஒத்து வராதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் வந்து ஒரு வழி இருக்குது. அதுதான் 2வது முறை, தெளிப்பு நீர் பாசனம். தெளிப்பு நீர் அப்படின்னாக்கா ரெயின் கன் மாதிரி மேலே இருந்து மலை மாதிரி தெளிக்கிறது. இது வந்து காய்கறி, பருத்திக்கு இதெல்லாம் நல்லது. இதில் 50% தண்ணி வந்து மிச்சமாகும். அடுத்து நெல்லுக்கு வரலாமா? இதில் வந்து எஸ்ஆர்ஐ முறை, சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன். பழைய முறையில் வயல் முழுக்க தண்ணியை வந்து நிற்க வச்சிருவாங்க. எஸ்ஆர்ஐயில் வந்து அப்படி கிடையாது. சின்ன நாற்றை வந்து நட்டுட்டு இடைவேளி விட்டு தேவையான அப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுவாங்க. இதனால் 40% தண்ணி வந்து மிச்சமாகும், விளைச்சல் வந்து 30% கூடுதலாக வந்து வரும். இதை தான் தஞ்சாவூர் விவசாயிகள் எல்லாம் இப்போ இதை தான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. 3வது வந்து என்னென்னா, மழை வந்தால் நம்ம அதை சேமிக்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஊருக்கு ஒரு ஏரி, குளம் இதெல்லாம் வெட்டி வச்சாங்க. அதுதான் மழை நீர் சேகரிப்பு. இதை இப்போ நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வயல்லையும் குட்டை வெட்டினாங்க அப்படின்னாக்கா மழை தண்ணியை வந்து சேமித்து ஒரு 3 மாதம் வரைக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரி குளத்தை எல்லாத்தையும் தூர் வாரினாங்க அப்படின்னாக்கா நிலத்தடி நீரும் ரீசார்ஜ் ஆகும். அப்போ போர்லையும் தண்ணி வரும். தமிழ்நாடு அரசு வந்து இதை குடிமராமத்து திட்டம் மூலமாக இதை பண்ணுறாங்க. 4வது முறை என்னன்னாக்கா பயிரை மாற்றுறது. தண்ணி இல்லாத இடத்துல நெல்லை போடக்கூடாது. அங்கே வந்து கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை இதெல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மில்லட்ஸ் ரொம்ப கம்மியான தண்ணி தான் தேவைப்படும், சத்தும் அதிகம். இப்போ வந்து இதை தான் வந்து மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்க. இஸ்ரோ ஆட்டம் டெக்னாலஜி சேட்டலைட் மூலியமாக எந்த நிலத்தில் எந்த பயிர் போட்டால் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ எவ்வளவு தண்ணி வேணும் அப்படிங்கிறத சொல்லிடும். அதாவது தண்ணிக்கு ஏற்ற பயிர். இந்த 4 முறையும் நம்ம கடைப்பிடிச்சாலும் கூட இதில் வந்து ஒரு உண்மை அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னா, ஆற்று தண்ணி இல்லாமல் 100% முடியவே முடியாது. அதனால தான் நம்ம காவேரி உரிமைக்காக போராடணும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்கலாம், நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஆள் தானே, நம்மளுடைய பங்கு வந்து என்ன இதில் இருக்க போகுது அப்படின்னு கூட கேட்கலாம். இதெல்லாம் அரசாங்கத்தோடைய வேலையும் மற்றும் இந்த விவசாயிகளுடைய வேலை தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு மக்களுக்குமே வந்து பங்கு இருக்குது. வீட்டில் இருந்தே நம்ம தண்ணீரை வந்து சேமிக்கணும். நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு டேப்பை திறந்து வச்சாலே 1 நிமிஷத்துக்கு 6 லிட்டர் தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். 10 நிமிஷம் குளித்தா 100 லிட்டர் தண்ணி வீண் தான். கார் வாஷ் பண்ணுறதுக்கு 200 லிட்டர் தண்ணி. ஒரு வீட்டில் மாதத்துக்கு 5000 லிட்டர் தண்ணி வீணாகுது. சென்னையில் 10 லட்சம் வீடு இருக்குது, கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், பக்கெட்டில் குளிக்கலாம். தேவையில்லாத நேரத்தில் இந்த டேப்பை வந்து நம்ம ஓப்பனில் வைக்க வேண்டாம். வீட்டில் வந்து லீக்கேஜ் இருந்ததுன்னா அதை உடனே வந்து சரி பண்ணிடலாம். வீட்டில் கட்டாயமாக மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறத வந்து வச்சுருக்கணும். நீங்கள் சேமிக்கிற ஒவ்வொரு லிட்டரும் அந்த டெல்டா விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய தண்ணி. 1 கிலோ நெல் விளையிறதுக்கு 2500 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ கோதுமைக்கு 1800 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ இறைச்சிக்கு 15000 லிட்டர் தண்ணி. சாப்பாடு தான் விவசாயிகளுடைய அந்த எதிர்காலத்தையே வந்து தீர்மானிக்குது. 3வது ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளே குரல் கொடுக்கல அப்படின்னா வேற யாரு நமக்காக குரல் கொடுக்க போறாங்க? 1874 ஒப்பந்தம் போட்டாங்க. 2026 அதை உடைக்க பார்க்குறாங்க. அதை காப்பாற்ற வேண்டியது யார் அப்படின்னா நாம தான்.